அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் என்ன எப்படி இருக்குன்ட்டு. சரி, டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா இதெல்லாம் ஆன். ஹாய், கெட்ஸிஸ் டெய்லி விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவங்க தான் கெட்ஸி. ஆமாம், கொஞ்சம் கேமரா ஷையாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து குக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் புளிச்சக்கீரை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சிக்கன் கோங்க்ரா. ஆமாம், அதை எப்படி செய்யுது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு தெலுங்கு குசின். ஆமாம், தெலுங்கு டிஷ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து இந்த புளிச்சக்கீரையை நம்ம வேக வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். கீரை வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இது தண்ணி கூட நான் ஊற்றுறேங்க பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் நல்லா கடைஞ்சிட்டு மத்து வச்சு நம்ம இதை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணுறோம். இன்க்ரீடியண்ட்டில் வந்து ஒரு 2 தக்காளி, வெங்காயம் 4 வெங்காயம், பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் இதுதான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். நம்ம இடித்து தான் இதை நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான. காஞ்ச மிளகாய் போடுவோம். இது அவ்வளோதான். இதை வந்து கீழே இறக்கிடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு இந்த கோங்க்ரா ரெசிபி உங்களுக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வீட் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு தெலுங்குக்காரங்க இருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, எனக்கு அவங்க சொல்லி தந்தாங்க. இப்போ எவ்வளோ ஏஜாக நம்ம செய்கிறோம்? அது இது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம செஞ்சுட்ருக்கோம். இது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எவ்வளோ எண்ணெய்? ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம்ஸ் ஆயில் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இதில் வந்து சோம்பு போடணும். சோம்பு, பட்டை, லவங்கம், உரிச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் காரத்துக்கு. இது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கணும். இதெல்லாம் இப்போ நல்லா நம்ம ஆயிலே நல்லா வதக்கணும். இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கணும். கடைஞ்சி வச்சுக்கணும். இதில் இந்த டிஷ்க்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. கீரை போடுறதுனால இந்த டிஷ்க்கு நம்ம அதெல்லாம் போடக்கூடாது. கீரையை மட்டும் நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு
அதில் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு அதுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போடணும். வதக்கணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் இது கூட போட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் ஃபுல்லாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இந்த ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ன்றதால கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளிச்சக்கீரையை வந்து நம்ம அதை கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இதை வேக வைக்க போகிறோம். இது சும்மா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இதில் வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். நம்ம சிக்கன் நல்லா பாயில் ஆகுதுமா? சிக்கன் வந்து இப்போ பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து இந்த கீரையை சேர்த்துடணும். மசிச்சு வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை ஃபுல்லாக அதோடு நம்ம சேர்த்துடணும். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதை செஞ்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ஆமாம், அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் என்ன எப்படி இருக்குன்ட்டு. சரி, டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? இதெல்லாம் பேசிங்க. ஹானஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இஸ் மஸ்ட். ஓகே. சுட ஒயிட் ரைஸ், சுட ஒயிட் ரைஸ். இது கூட வந்து நம்ம இப்போ கோங்க்ரா சிக்கன், இது பேர் சிக்கன், அதை போட போகிறோம். வெரி வெரி யம்மி சிக்கன். பார்க்கலாம். இங்கே பாருங்க சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு, ஜூஸியாக. இப்போ இது கூட வச்சு சிக்கன் வச்சு சூப்பர், வேற லெவலா? வேற லெவல். உள்ள நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஒவ்வொரு அது கூட இந்த பூண்டெல்லாம் கூட அது கூட வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன் தொக்கு, சிக்கன் கறி அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னால் வேறு எதுவுமே தேவையில்லை. செம்மையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பாய். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். சூப்பர்மா.